அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 2 ராசியில் வரும். ஒன்று பார்த்திங்கன்னா கும்பராசி, அதுக்கப்புறம் மீன ராசி. கும்பராசியில் முதல் 3 பாதங்களும், மீன ராசியில் கடைசி பாதம் மட்டும் வரும். சரிங்களா? இந்த நட்சத்திரத்தோட அதிபதி பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் வருவார். அப்போது அதே மாதிரி இந்த ராசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று சனி ராசி, சனி பகவானோட கும்பராசி சனி பகவான் அங்கே முதல் 3 பாதங்கள் வரும். கடைசி பாதம் பார்த்தா மீன ராசி அவர் குரு பகவானோட வீட்லேயே வரும். இந்த 27 நட்சத்திரங்களில் 2 நட்சத்திரங்கள் மட்டும் அவங்களோட வீட்லேயே வரும். அது எது பார்த்திங்கன்னா ஒன்று சூரியனோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும், அதே மாதிரி குரு பகவானோட நட்சத்திரமான இந்த பூரட்டாதி நட்சத்திரம் தான். சூரியனோட நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரமாக சிம்ம ராசிலே வரும் ஃபஸ்ட்டு பாதம். அவரோட வீட்லேயே அந்த ராசி வருது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கடைசி பாதம் குருவோட வீட்லேயே மீன ராசிலேயே வருது. அத்தகைய சிறப்பு இந்த 2 நட்சத்திரங்கள் மட்டும்தான் இருக்குது. மற்ற நட்சத்திரங்கள் அந்த சிறப்பு இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா குபேரப்பட்டினத்து அரசனான குபேரன் பிறந்ததே பார்த்திங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் தான். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் லாபஸ்தானத்துலேயும் அதுலேயும் கரெக்டாக அந்த 12வது அயன சயன இந்த ஸ்தானத்துலேயும் இந்த நட்சத்திரம் வருது. அத்தகைய சிறப்பு இந்த பூரட்டாதி நட்சத்திரம். இந்த குபேரனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். குபேரன் தான் திருப்பதி பெருமாளுக்கு கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு செல்வங்களில் கடனாக கொடுத்தவர், வாரி வாரி கொடுத்தவர். இன்றைக்கி அந்த இடத்துல செல்வம் கொட்டிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அத்தகைய சிறப்பு இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இவர்கள் கைராசிக்காரர்கள் நம்ம சொல்லலாம். இவர்கள் கையில் ஒரு இது தொடங்குச்சு, அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற ஒரு சிறப்பு இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தானவள்ளல் என்று கர்ண பரம்பரை சொல்கிறோம் இல்லையா? கர்ணன், சூரிய புத்திரனான கர்ணன் பிறந்ததும் பார்த்திங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் தான். அத்தகைய அவனும் வாரி வாரி வழங்குறவன் தான் கர்ணன். அதாவது ஒரு கையில் வாங்கி ஒரு முறை ஒரு அந்தணருக்கு அவர் இடது கையில் ஒரு கிணத்தடியை எடுத்து கொடுக்குறார். அப்போ அந்த அந்தணர் கேட்குறார், எதுக்கு இடது கையில் கொடுத்தீங்க அப்படின்றப்போ அப்போ அவர் சொல்கிறது கர்ணன் சொல்கிறது ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது. அதே போல் இந்த கையில் இந்த கை மாறுறதுக்குள்ள என் மனசு மாறினாலும் மாறக்கூடாது, மாறிடும். அதனால தான் அப்படியே கொடுத்தேன்னு சொல்கிறான். ஸோ அதை செய்யணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு உதவி செய்துருவாங்க, யோசிக்க மாட்டாங்க. அத்தகைய சிறப்பு இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். தன்னம்பிக்கை மிக்கவர் அதிகமாக இருக்கும். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை சொல்லலாம். உதவும் கரங்கள் அதிகம் இவங்களுக்கு. அதே மாதிரி இந்த பூரட்டாதி நட்சத்திரம் தமிழ் பெயர். இதுக்கு வடமொழியில் பார்த்திங்க அப்படின்னா பூர்வ பத்திர பாதா அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த பூர்வம் என்றால் என்ன அப்படின்னா கடந்த காலத்தை குறிக்க தான் பூர்வம் அப்படின்றோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பத்திரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது இந்த வடமொழி சொல் பார்த்திங்கன்னா அதர்வன விதத்தில் ஒரு பாட்டே வரும் அந்த பத்திரத்தை வச்சு. ஓகேங்களா? அத்தகைய சிறப்பு. அப்படியாவது என்ன அப்படின்னா இந்த பத்திரம் மங்களமான ஒளியை காதுகள் கேட்கட்டும் என்றும், மங்களமான வார்த்தையை மங்களமான வகையை பற்றி என்னுடைய கண்கள் பார்க்கட்டும் அப்படின்றத இந்த குறிக்கிறது தான் இந்த பத்திரம் அப்படின்ற சொல்லாகும். பாதான்றது எல்லாருக்குமே தெரியும், பாதம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா இந்த 12வது ராசியில் 12வது ராசி உடல் உறுப்புகளை குறித்து அது பாதத்தை தான் குறிக்கும். சரிங்களா? இந்த கடைசி பாதம் அந்த இடத்துல தான் விழுது. ஸோ அதனால் பூர்வ பத்திர பாதா அப்படின்றது இந்த வடமொழி சொல். இதுக்கு வேற ஒரு பொருளும் இருக்குது. அதாவது இது நல்ல சுபகாரியங்களுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்றோம். என்ன அப்படின்னா இந்த இது பத்திரபாதா அப்படின்றது பார்த்திங்கன்னா முதல் 2 ஏதாவது ஈமச்சடங்குகள் செய்கிறாங்க இல்லைங்களா? அந்த இதுக்கு முதல் கட்டில் இருக்க முதல் 2 கால்களுக்கு இந்த பத்திரன்ற பெயரும் ஒரு இதை குறிப்பாங்க. ஈமச்சடங்குகள் அதாவது அசுப காரியங்கள் செய்கிறது அந்த இதில் இருக்குது. அதே இதில் கடைசி பாதம் இந்த மீன ராசியில் விழுறதுனால அது உங்களுக்கு மங்களத்தையும் குறிக்கிற சொல்லாமல் இருக்குது.
எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈமச்சடங்குகள் ஒருவர் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஈமச்சடங்கள்லாம் முடிஞ்சால் அன்றைக்கி 16 நாள் காரியம் முடிஞ்சோடனே அன்றைக்கி ஈவினிங் வந்து சுபஸ்ரீகரணம் அப்படின்னு ஒரு மங்களமான விஷயத்தையும் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா. ஸோ எதுக்கு அடுத்த ஒரு துவக்கம் வந்து மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றத அந்த இதெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இதை செய்கிறோம் இல்லையா. அத்தகைய தன்மை தான் வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதுதான் வந்து அந்த பூர்வ பத்ர பாதா அப்படின்றதுக்கு இதுக்கு இன்னொரு பொருளும் இதுக்கு இருக்குது. சரிங்களா. அத்தகைய சிறப்பு வந்து இந்த போராட்டம். அதனால தான் இவர்கள் வந்து 2 தன்மை உள்ளவர்கள் நம்ம முன்னாடியே நம்ம சொன்னோம். இவர்கள் வந்து நல்லாவே எல்லாமே நல்லாவே செய்வாங்க. நல்ல குணங்களும் இருக்கும், தீய குணங்களும் இவர்கிட்ட இயற்கையாகவே இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இரட்டைத்தன்மை உள்ளவர்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரர்கள். தான வள்ளல்கள் எல்லாமே நம்ம எல்லாமே அவங்க அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் நீங்கள் சொல்லலாம். கொடை வள்ளல்கள் எல்லாமே செய்வாங்க. அது ஜாதக ஒரு சில கட்டங்கள் சரியில்லாத பட்சத்தில் தீய வழிகளும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை அவங்க ஒன்று இந்த எண்டு இல்லை அந்த எண்டு அது மாதிரி இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. இவர்களுக்கு இருமுகங்கள் கூட நம்ம சொல்லலாம். ஒரு முகம் ஒரு படத்தில் நம்மளே ஒரு வடிவேல் படத்தில் பார்த்துருப்போம். காத்தால் அவர் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அம்மா அப்பாவெல்லாம் வணங்கிட்டு தாய் சொல்லே வந்துடும் அப்படி இப்படின்னு வணங்கி போனவர் சாயந்தரம் வரைச்சா வேறு மாதிரி நடத்துவார் இல்லையா. ஸோ அத்தகைய இரட்டை வேடம் கொண்டவர்கள் தான் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இவர்கள் வந்து உண்மை நல்லவர்கள், தான தர்மங்கள் நல்லா செய்வாங்க, இரக்கம் குணம் அதிகமாக இருக்கும், உதவும் மனப்பான்மை நல்லாவே இருக்கும், தொழிலில் ஒரு நேர்த்தி எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கான குணங்கள் நம்ம பார்க்கலாம், சிறப்புகள். அடுத்து இவர் வாழ்க்கை துணையை அமைக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இவர்களுக்கு வந்து வாழ்க்கை துணையை அமைக்கிறோம் அப்படின்னா முதல் தரமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகம் மற்றும் மூல நட்சத்திரங்கள் சிறந்ததாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பூசமும் அனுஷம், இந்த 4 நட்சத்திரங்கள் வந்து மிக உயரிய நட்சத்திரங்களை கருதப்படுறது இவர்களுக்கு வாழ்க்கை துணையாக வராது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரோகிணி, அஸ்தம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம், அப்புறம் மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம், இந்த நட்சத்திரங்கள்லாம் அமையிறது மேலும் சிறப்புகள் இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகளை நிறையவே குவிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இணையக்கூடாத நட்சத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து புத்திரதோஷமோ இல்லை சந்தான விருத்தி தடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மற்ற கிரகநிலைகளை வந்து மாறுபடுறதுக்கும் இதில் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் தான் ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் ஒரு சில சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவை அனைத்தும் வந்து சாத்திய கூறுகள் தான் தவிர இவை தான் நடக்கும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற கிரகநிலையை வைத்தும் இது மாறுறதுக்கு அதிகமாக இருக்குது. தெய்வ சங்கல்பம் ஒன்று இருக்குது இதுக்கு மேலே. ஓகேங்களா. அத்தகையது வந்து இந்த இது பற்றி தான் இது பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சிறப்புகள்லாம் இதெல்லாம் நடக்கும். சரிங்களா. அதே மாதிரி இவர்கள் வந்து வண்டி வாகனம், வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரங்கள் இவர்களுக்கு உகந்ததாக நடக்கும். அதே மாதிரி இவங்க தொழில்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா கூட சொந்த தொழில் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன். இவங்க சொந்த தொழில் தான் இவங்க செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்த தொழில் பார்க்கச்சு அவங்க கேட்ரிங் பண்ணலாம். காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் புக் சென்டர்ஸ் இது ரன் பண்ணுறது, அதுக்கப்புறம் டியூஷன் சென்டர்ஸ் வைக்கலாம். அப்புறம் கனரக வாகனங்கள்லாம் வச்சு தயாரிக்கிற இயந்திரங்கள் தயாரிக்கிற மிஷினரிஸ் வச்சு கான்செப்ட் ஃபேக்ட்ரிஸ் அதை மாதிரி ரன் பண்ணுறவங்க நிறையவே இருப்பாங்க. ஃபாரின் ஏஜென்சிஸு ஏஜென்சி இருப்பாங்களா, அது மாதிரி இது அங்கே இருக்க கூட்ஸ் வாங்கி இங்கே சேல்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்களா, அதை மாதிரி தன்மைகள் நிறையவே இருப்பாங்க. அது மாதிரி தொழில்களை அவங்க செய்வாங்க. ஸோ அந்த தொழிலை இவங்க செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரங்களை சேர்த்து வந்து மேலும் இவர்கள் வெற்றிகளை சேரித்தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அஸ்வினி, மகம், மூலத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நட்சத்திர பாதங்களை சொல்லச்சே இதை வந்து துரித நட்சத்திரங்கள் அப்படி சொல்லுவாங்க, வேகமாக செயல்படுகிற நட்சத்திரங்கள் அப்படின்ட்டு. இந்த நட்சத்திரம் வந்து ஒரு காரியம் நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா தங்கு தடை இல்லாமல் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும், வெற்றிகரமாக முடியும், சீக்கிரமாக முடியும். இதில் என்ன, அதாவது இப்போ வந்து ஒரு பிரயாணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு நார்மலாக போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னா இந்த நட்சத்திரங்களை நீங்கள் பிரயாணம் மேற்கொண்டீங்க அப்படின்னா 2 மணி நேரத்தை 2.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அத்தகைய இது வந்து வேகம் வந்து இதில் இருக்கும். அது மாதிரி சிறப்பு வாய்ந்தது தான் இந்த அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரங்கள். ஸோ இந்த நட்சத்திர இவர்கள் வந்து தொழில்கள் ஆரம்பித்தாங்கன்னா மேலும் நன்மைகள் இவர்கள் உயரி கொண்டே இருக்கும், சீக்கிரமாக நல்ல நிலைக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி இவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா 24 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு இதில் வியாபாரத்துலேயோ இல்லை தொழிலையோ வந்து ஓரளவுக்கு செட் ஆகிருப்பாங்க. 33லேருந்து 40 வயசுலேருந்து ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் நிறையவே இருக்கும்.
40லேருந்து 50 படிப்படியாக மேலேறி 54 வயசுக்கு மேலே இவர்கள் உயரிய நிலையை அடைஞ்சிடுவாங்க. அத்தகைய சிறப்பு வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதேமாதிரி இவர்களுக்கு நோய்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இரத்த கொதிப்பு வரத்துக்கு, ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும், இருதய பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, சுகரு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், தைராய்டு ப்ராப்ளம், அப்புறம் வந்து மூட்டு தேய்மானங்கள், பேக் பெயின், நரம்பு தளர்ச்சி, அப்புறம் காய்ச்சல், சளி தொல்லைகள் அது மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர்கள் தான் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி குபேரன் வழிபட்டாலும் அதே போல் லக்ஷ்மி தாயார் வழிபட்டாங்க அப்படின்னா இவர்கள் என்றைக்குமே வெற்றி தாங்க. இவர் வாழ்க்கையில் வெற்றி பிறந்தவர்கள் சொல்லலாம். தான வள்ளல்கள் அப்படின்னு நம்ம இவர்களை சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். சரிங்களா? இதோட இந்த பதிவு முடியுது. அடுத்த பதிவில் வேறொரு நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.